ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் பார்க்குற யாராவது ரொம்ப நாளாக பேபி இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கும் பேபி கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். என்ன டாபிக் அப்படின்னா இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ். இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு அது என்னன்னே தெரியாது. ஓவலேஷன் டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பீரியட்ஸ் வர்றதுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி இருந்தே நம்மளோட சிம்டம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இது 100ல் ஒருத்தருக்கு தான் இந்த சிம்டம்ஸ் இருக்கும். இது காமனான சிம்டம்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீடிங் தான். இது பார்த்த உடனே எல்லாரும் என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம பீரியட்ஸ் ஆகிட்டோம், 1 வீக் முன்னாடியே நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. அந்த தப்பு பண்ணீங்க அப்படின்னா அந்த பயத்திலே நீங்கள் பீரியட்ஸ் ஆனாலும் ஆயிடுவீங்க. கண்டிப்பாக அந்த ஃப்ளோ ரொம்பலாம் இருக்காது, லைட்டாக படும், அவ்வளோதான். அதை பார்த்துட்டு நீங்கள் பயப்பட மட்டும் செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் சிம்டம் இது எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிறது தான், பீரியட்ஸ் மிஸ்டு பீரியட்ஸ் ஆன உடனே எல்லாரும் என்ன நினச்சிக்குவாங்க, ஓ இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. பட் அதை பண்ணாதீங்க. பீரியட்ஸ் மிஸ் ஆனோன்னா ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஒரு கிட் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பாசிட்டிவ் ஆகும். அப்படி பாசிட்டிவ் ஆகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி டேப்லெட்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தேர்ட் சிம்டம்ஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ். இது காமன் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கு ஓவலேஷன் டேக்கு முன்னாடி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடி ஸ்டார்ட் ஆகும். இது பற்றின வீடியோ நான் தனியாக போடுறேன். ஆனால் இது ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். ஃபோர்த் ஹெட்டேக்கு. கண்டிப்பாக இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஏன்னா எதுக்கு டென்ஷன் ஆகிறோன்னே தெரியாது, ரொம்ப தலைவலிச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். தென் அடுத்து நாசியா கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமும் சரி, இந்த சிம்டம்ஸ் காமனாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பிரெஸ்ட் டெண்டர்னஸ். அது ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு பீரியட்ஸ் ஆகும்போது வலி இருக்கும், ஆனால் ஒவ்வொருத்தருக்கு அந்த மாதிரி வலி இருக்காது. தென் பிரெஸ்ட்டில் ஒவ்வொரு சேஞ்சஸ் தெரியும். அது உங்களுக்கு நோட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். அடுத்து கிராம்ஸ் ஒவ்வொருத்தருக்கு வலி இருக்கும், வயிறு வலி இருக்கும் பீரியட்ஸ் அப்போ. ஆனால் ஒவ்வொருத்தருக்கு பீரியட்ஸ் அப்போ வலி இருக்கு. பட் பிரெக்னன்சிக்கு வலி இருக்கும், ஆனால் ரொம்ப ஹெவியாலாம் வலிக்காது, தாங்கக்கூடிய வலியில தான் இருக்கும். இந்த பெயின் எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஒருவேளை பீரியட்ஸ் ஆயிடுவோமோ அப்படின்னு மட்டும் டென்ஷன் மட்டும் ஆகாதீங்க. மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அடுத்த சிம்டம்ஸ் யூரினேஷன். ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தண்ணி குடித்தாலும் சரி, குடிக்கலைனாலும் சரி, அது காமனாக யூரின் வர்ற மாதிரியே நம்மளுக்கு ஃபீலிங் இருந்துகிட்ருக்கும். இது ப்ரெக்னன்சிக்கு உண்டான மெயின் சிம்டம்ஸ் இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் தான். அடுத்த சிம்டம்ஸ் மூட் ஸ்விங். இது எப்போ எதுக்கு வருதுன்னே தெரியாது, ஆனால் ஆக மொத்தத்தில் மூட் ஸ்விங் கண்டிப்பாக இருக்கும். இது இருந்தாலே உங்களுக்கு ஒரு 50 to 80% கன்ஃபார்மாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். தென் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். இது ஒவ்வொருத்தருக்கு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு இருக்காது. இது காமன் கிடையாது, ரேர் தான். பட் இது கண்டிப்பாக ஒரு இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் ஒன்று தான். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு, ஸ்மெல் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கு எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கல, அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படிம்பாங்க. பட் இது இயர்லி ப்ரெக்னன்சிலுமே எனக்கெலாம் முன்னாடியே இயர்லி ப்ரெக்னன்சியாலேயே எனக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த பருப்பு ஸ்மெல்லு, ஆயில் ஸ்மெல்லு இதெல்லாம் பிடிக்காது நிறைய பேர்த்துக்கு. அப்புறம் குக்கரில் சாப்பாடு வைக்கிற அந்த ஸ்மெல், அது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது. இது ஒரு சிம்டம்ஸ் தான். அதுக்கப்புறம் டேஸ்ட் நம்ம முன்னாடி பிடிக்கிறது இப்போ பிடிக்காமல் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுவுமே இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் ஒன்று தான். அதுக்கப்புறம் காய்ச்சல் வர்ற மாதிரியே உடம்பு ரொம்ப ஹீட்டாகவே இருந்துகிட்ருக்கும். அது ஏன் எதுக்குன்னே தெரியாது, ஆனால் அதுக்கு நம்ம டேப்லெட் எடுத்துக்கூடாது. எதாக இருந்தாலும்
பீரியட்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் ஆகுதோ இல்லையோ டாக்டர்கிட்ட போய் ஒரு ஸ்கேனோ ஏதோ ஒன்று செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான மாத்திரை எடுத்துக்கிறது நல்லது. இந்த பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க இது வந்து கன்ஃபார்மாக பண்ணுங்கள். டேப்லெட் வந்து நிறைய எடுத்துக்காதீங்க ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி டெம்பரேச்சர் வந்து அதிகமாக தான் இருக்கும், அதனால் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எதாக இருந்தாலுமே. அதுக்கப்புறம் வந்து பேக் பெயின், இது வந்து காமனாக எல்லாத்துக்குமே இருக்கும். இது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லேயும் வந்து பேக் பெயின் இருக்கும், பீரியட் சிம்டம்ஸுக்குமே பேக் பெயின் இருக்கும். இப்போ என்னன்னா பீரியட் சிம்டம்ஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ப்ரெக்னன்சி சிம்டம்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு மந்த்லி வர்றது வந்து அவங்களுக்கு தெரியும் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு. அதை வச்சு நம்ம வந்து இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸை வந்து நம்ம உடம்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. பீரியட்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கிட்டில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஆகுதோ நெகட்டிவ் ஆகுதோ ஒரு தடவை போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நான் அண்ட் இன்னைக்கு நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தனியாக இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தனியாக ஒவ்வொரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.